சவுத் இந்தியன் பேங்கோட Q1 இந்த ஜூலை 1st அண்ட் 2ndலயே வந்துருந்துச்சு. பட் அந்த டைம்ல நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணாதனால டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ அது என்ன ஏதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இந்த சவுத் இந்தியன் பேங்கோட Q1 நல்லாவே இருந்துச்சு. அதுல நம்ம பேசிக்கா நம்ம என்னென்ன பார்ப்போம், பேங்க் டெபாசிட் ஏறி இருக்கான்னு பார்ப்போம், அது ஏறி இருக்கு. அட்வான்சஸ் ஏறி இருக்கான்னு பார்ப்போம், அதுவும் ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஏறி இருக்கான்னு பார்ப்போம், அதுவும் ஏறி இருக்கு. காசா ரேஷியோ மட்டும் ஒரு 32% இருக்கு. போன குவார்டர் ஒரு 31% தான். கொஞ்சம் ஸ்லைட்டா தான் ஏறி இருக்கு. பட் இதுவுமே ஏறி இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க. என்பிஏ 4% கிட்ட இருந்தது, இப்போ 3% கிட்ட எடுத்துன்னு வந்துட்டாங்க. போன குவார்டர் 4.3% இருந்துச்சு, இப்போ 3.2% இருக்கு. அவங்க கடன் கொடுக்குற எல்லாருமே திருப்பி கொடுத்துறாங்க. இந்த கம்பெனி பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த நியூஸஸ் அண்ட் தென் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு போறாங்க அப்படின்றதான் தெரியுது. மார்க்கெட் அனாலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஷேர் ஒரு 70 ரூபா போகும், 80 ரூபா போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு மார்க்கெட் அனாலிஸ்ட் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்றாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம வேல்யூவேஷன்ஸா பார்க்கும்போது அந்த அளவுக்கு போகுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. மேபி ஓவர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா போகலாம். பட் இப்ப இருக்க பிரைஸ் அண்ட் தென் இப்ப இருக்க பிரைஸ் டு புக் அண்ட் தென் நம்ம புக் வேல்யூ எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா டீசென்டான பிரைஸ்ல தான் இருக்கு. நானும் இப்ப அப்பப்போ வாங்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட டிசிஷன் என்னவோ மேக் பண்ணிக்கோங்க.